திமுக சென்னையினுடைய கோட்டை அப்படின்னா திமுக தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதை நிரூபிக்கும் வகையில 10 12 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு 4 6 தொகுதிகள் சாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது சென்னையில இல்லையா? அப்படி இல்லை. சென்னையில் ஆன்டி இன்கம்பன்சி ஓரளவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த அர்பன் பேஸ்டு ஓட்டர்ஸ் இருக்க நகர்ப்புறம் சார்ந்த வாக்காளர்கள் திமுகவில் அதிகம். அது இயல்பு. இது புதுசு கிடையாது. 1977 முதல் முறையாக எம்ஜிஆர் களம் கண்ட போது சென்னை மாநகரத்தில் அப்போ 14 தொகுதி, இன்னைக்கு 16 தொகுதி, 16 ஆயிடுச்சு 16. அப்போ 14 தொகுதிகளில் 13 இடங்களில் திமுக வெற்றி பெறுறது. இத்தனைக்கும் பொது தேர்தலில் மாநில அளவில் திமுக படுதோல்வி அடைந்தது. 48 இடங்கள் தான் வெற்றி பெற்றார். கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில் எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் முதல் முறையாக. அந்த சூழலில் கூட சென்னையில் ஐஸ்வர்யவேலன் ராதாகிருஷ்ணன் நகரில் வெற்றி பெற்றாரே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றது. திமுக 1991 அது மாதிரியான ஒரு சில ஆண்டுகளை தவிர பெரும்பாலும் கணிசமான இடங்களை கைப்பற்றும். இன்னும் சொல்ல போனால் 60 80 70% விழுக்காடு இடங்களை திமுக கைப்பற்றி வந்திருக்கிறது. ஸோ இது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இயல்பாக நகர்ப்புறத்தில் குறிப்பாக சென்னையில் திமுக ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது என்கிற யதார்த்தம் அப்படியே இருக்கு. அவ்வளோதான்.